இஎம்ஐ நல்லதா கெட்டதா? பாம்பு விஷம் கூட நல்லது. கேன்சருக்கு மருந்து எடுக்கிறாங்க. நல்லதா கெட்டதான்னா நல்லதும் கெட்டதும். எஜுகேஷன் லோனு கட்டுங்க, இஎம்ஐ நல்லது. ஹவுசிங் லோனு கட்டுங்க, இஎம்ஐ நல்லது. பர்சனல் லோன் வாங்கி டூர் போயிட்டு வாங்க, நல்லதா கெட்டதா? கெட்டது சார். தெரியுமா உங்களுக்கு? அப்போ நான் வந்து பேச்சுலராக இருந்த இடத்துல ஒரு சதுர 2400 சதுரடியே 1800 ரூபா தான். 2 கிரவுண்டு வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி 2 கோடி ரூபா, அது 2.5 கோடி ரூபா. பணத்தை அப்பப்போ கிடைக்கிறத அப்பப்போ சாப்பிடக்கூடாது. வச்சு சாப்பிட்டா பெருக்கிடும், பெருக்கி சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பிரியாணியும் 200 சதுரடி. இந்த கிரெடிட் கார்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அந்த கிரெடிட் கார்டை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒன்றும் அறியாமல் ஒரு பழக்கத்துக்குள்ளார போகிற, நான் எவ்வளோ வேணால் செலவழிக்கலாம், அதுக்கு நான் பணம் கட்ட வேணாம், சின்ன சின்ன தொகையை மட்டும் அதில் நான் கட்டிட்டா போதுங்கிறது. பின்னாடி ஒரு நாள் நீ கிணத்துக்குள்ளே முழுசாக முழுகிடுவேன், கார்டு கம்பெனிக்காரன் காப்பாற்ற மாட்டான். 2ஆம் தேதி உங்களுக்கு டியூ டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டில் காசு போட்டால் கூட அது வந்து இல்லை நீங்கள் வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறையா ஃபைன் போடுறாங்க. நம்பர் அதிகமாகிட்டதுனால சிஸ்டம்ஸ் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன்ஸே இல்லை. நீங்கள் சொல்கிற அனுபவம் எனக்கும் இருக்குது. இஎம்ஐ என்பது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு, நல்ல வாய்ப்பு. அதை நல்ல விஷயங்களுக்கு அவசியம் பயன்படுத்திக்கணும். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் யோகி. சார் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் அதெல்லாம் தாண்டி ஒரு எழுத்தாளராக உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் சார். உங்களுடைய இட்லியாக இருங்கள்ல நான் கற்றுக்கிட்டு சில விஷயங்களை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி ஏதோ வாழ்க்கை அப்படி போகுதுன்னா அதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் சார். இஎம்ஐ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சார். பொதுவாக நான் நார்மலாக கேட்குறேன் சார், இஎம்ஐ நல்லதா கெட்டதா சார்? இஎம்ஐ எதுக்கு? பொதுவாக பாம்பு விஷம் கூட நல்லது. கேன்சருக்கு மருந்து எடுக்கிறாங்க. நல்லதா கெட்டதான்னா நல்லதும் கெட்டதும். எதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்திருக்கு. இஎம்ஐ வாங்கி வீடு வாங்குங்க, இஎம்ஐயில் நீங்கள் வந்து கடன் வாங்கி படிங்க, ஹவுசிங் எஜுகேஷன் லோனு கட்டுங்க, இஎம்ஐ நல்லது. ஹவுசிங் லோனு கட்டுங்க, இஎம்ஐ நல்லது. வாங்கி பர்சனல் லோன் வாங்கி டூர் போயிட்டு வாங்க, நல்லதா கெட்டதா? கெட்டது சார். தெரியுமா உங்களுக்கு? நான் தானே கிடைக்கணும் மறுபடியும். அவ்வளோதான் மேட்டர். செலவழிக்கிறதுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய செலவுகளுக்கு கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுவது தவறு. சக்திக்குள்ளார நம்ம செலவு செஞ்சுக்கணும். நம்மளுடைய வருங்காலத்தை நல்லா இருக்க வைக்கிறதுக்காக நாம் வந்து முதலெல்லாம் மொத்த பணம் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும். அதனால எல்லோரும் வீடு வாங்க மாட்டாங்க. பணக்காரங்க மட்டும்தான் வீடு வச்சுருப்பாங்க, கணக்காரங்க மட்டும்தான் கார் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மொத்த பணங்கிறது வாழ்க்கையில் சேர்க்கவே முடியாது. இப்போ வந்து ஒரு ஆள் 50 லட்ச ரூபா வீடை இப்போ வாங்குறாரு. அவருடைய முதல் 5 லட்சம் தான். அவர் கொடுக்குற 10% 15% தான் அவர் கொடுக்குறாரு. அதுவும் நகையை வச்சு கொடுக்குறாரு. மிச்சம் வந்து அவருடைய மாத சம்பளத்தை நம்பி அவருக்கு 20 வருஷம் அவர் சம்பாதிக்க போகிற பணத்தை முன்னாடியே அவர் கையில் கொடுத்துட்றாங்க வீடு வாங்கிக்கன்னு. அது மாதிரி இருக்கிறது ஒரு வாய்ப்பு. இஎம்ஐ என்பது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு, நல்ல வாய்ப்பு. அதை நல்ல விஷயங்களுக்கு அவசியம் பயன்படுத்திக்கணும். ஒரு 20 லட்சம் கொடுத்து வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க, 50 லட்சம் கொடுத்து படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாதம் 1 கோடி சம்பளம் சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு வாய்ப்பு. பணம் இல்லைன்னு நல்ல விஷயங்களை செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டாம். அதை நம்ம பண்ணிக்கலாம். பணம் கிடைக்குதேங்கிறதுக்காக தேவையில்லாதெல்லாம் செலவழிச்சிட்டு பின்னாடி சிரமம். ஓகே சார். சார் இஎம்ஐயில் வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து இஎம்ஐ வந்து பவுன்ஸ் ஆகுது, செக் பவுன்ஸ் ஆகுது. என்னன்னா 2ஆம் தேதி உங்களுக்கு டியூ டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டில் காசு போட்டால் கூட அது வந்து இல்லை நீங்கள் வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறையா ஃபைன் போடுறாங்க. அது எதனால சார் அது நடக்குது? ஆக்சுவலாக அது அன்னைக்கு தானங்க போட்டேன், நீங்கள் 2ஆம் தேதி சொன்னீங்க 2ஆம் தேதி காசு கட்டிச்சேன், அது நம்ம கேட்க முடியாதா சார்? அதெல்லாம் கேட்கலாம். எங்கே போய் கேட்குறது? இதெல்லாம் அநியாயம் தெரியும், தப்புன்னு தெரியும், சிரமம் தெரியும். அதனால இந்த மாதிரி பெரிய விஷயங்களை நாம் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு நம்ம இஎம்ஐயே 7ஆம் தேதின்னு வச்சுக்கணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற போதே ஒரு குஷன் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ல. முதல் மாதம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா எப்போயுமே அப்போ ஆக போகுது. அது மாதிரி தான் நம்ம இதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நம்பர் அதிகமாகிட்டதுனால சிஸ்டம்ஸ் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன்ஸே இல்லை. நீங்கள் சொல்கிற அனுபவம் எனக்கும் இருக்குது. முதலெல்லாம் வந்து நம்ம ஒரு பேங்க்கில் செக்கு கொடுத்து அந்த செக்கில் கொஞ்சம் ஃபண்ட்ஸு ஷார்ட்டேஜாக இருந்ததுன்னா அங்கேருந்து பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் உங்கள் இதுக்கு ஒரு செக் அனுப்பிச்சிருக்கீங்க 10,000 ரூபாய்க்கு, 9,800 ரூபா தான் சார் இருக்குன்னா, நான் இன்னொரு செக்கு போட்டுருந்தேன், அது கிரெடிட் ஆகிருக்குமே, தெரியல சார் அது ஆகலை போட்டிருக்கு, ஷார்ட்டாக இருக்குன்னா, அப்படியே இருக்கு நான் வந்து பணத்தை கட்டிடுறேன்னு 200 ரூபா கட்டிடுவாங்க. இந்த இன்ட்ராக்ஷன்லாம் இப்போ கிடையாது. நம்மக்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்தால் கூட 10,000 ரூபா செக்கை ஈஸியாக பவுன்ஸ் பண்ணிவிடுவான். இங்கே அந்த சைடு கிரெடிட்டில் வந்துக்கிட்டு இருக்கும், இந்த சைடு டெபிட்டில் இருக்கும். நான் கேட்டால் எனக்கு தெரியாதுங்க, சென்ட்ரலைஸ்டும்பாங்க.
எல்லாமே மெக்கனைஸ்டு, சென்ட்ரலைஸ்டு, மிஷின் கிட்ட ஹேண்டட் ஓவருங்கிறதுனால வி நீட் டு பி கேர்ஃபுல். இதுகளை வந்து நீங்கள் ஒன்றாம் எண்ணெய் டயல் செய்யவும் 5ஆம் எண்ணெய் செய்யணும், உங்களுக்கு அரை நாள் லீவு போயிடும். நேராக போனாலும் ஒருத்தரையும் பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு இம்பர்சனல் இன்டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். சார் இஎம்ஐ பற்றி சொன்னீங்க, நீங்கள் இப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலான்னு. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லலாமா சார்? இந்த பாருங்கள், இந்த இஎம்ஐயை நீங்கள் இத்தனை மாதத்தில் எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ காசு இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டிடலாம். அந்த மாதிரி டிப்ஸாக எங்களுக்கு சொல்லி எங்களை மாதிரி பசங்க. எனக்கு இஎம்ஐ ரொம்ப பழக்கம் இல்லை, அதனால் தெரியல, எனக்கு அனுபவம் இல்லை. எனக்கு ஓகே. வீட்டில் உணவு ஒழுங்காக கட்டுறாள், நான் வேறு இஎம்ஐ எதுவும் எடுக்கலை. ஓகே. வெஹிக்கிள் உணவு கூட திருப்பி கட்டிட்டேன். சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கணும், நம்ம இவ்வளோ காசு சம்பாதிச்சு எப்பயுமே இந்த மாச கடைசியானா 10 ரூபா 100 ரூபா யார்கிட்டயே 50 ரூபா கேட்டு கூட நம்ம அந்த நாளை வந்து ஓட்டுறதுக்கான யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. என்கிட்ட எப்பயுமே காசு இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் சார் வச்சிருக்கணும்? எப்படி சார் நான் பண்ணணும்? இப்போ நான் சொன்ன வீட்டுக்கடனுக்கு அந்த சிஸ்டம் தான். ஏதாவது ஒரு டைம் நம்ம வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படணும். சில பேர் சொல்லுவாங்க, நீ ஸ்கூலில் வந்து நல்லா கஷ்டப்பட்டு மார்க் வாங்கிட்டீங்கன்னா நல்ல காலேஜுக்கு போயிடலாம். அட்லீஸ்ட்டு 12th கஷ்டப்படணும். காலேஜில் நல்ல பிரைட்டாக இருந்தோம்னா நல்ல வேலை கிடச்சிரும். எப்பயுமே நம்மளுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டினுடைய எண்டு தான் செகண்ட் பார்ட்டை முடிவு பண்ணோம். இப்போ லைஃப்பில் வந்து நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டா நிம்மதி இல்லை, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், வேலைக்கு வந்துட்டோம். வேலைக்கு வந்த பிறகு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்க்கணும். இந்த வயதில் எந்த தேவைகளையும் நம்மளால் கட்டுப்படுத்திக்க முடியும். இப்போது நம்ம வந்து கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அப்போ எல்லாம் நடந்து வந்தோம்னு சொன்னால், நாங்கள்லாம் இப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் கிரிஞ்சு இல்லை. அவங்கெல்லாம் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்ததுக்கு காரணம் அவருடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு அந்த பணத்தை விதை நெல் மாதிரி ஆக்கிட்டாங்க. எப்படி நம்ம வந்து ஹோம் லோனுக்கு முதல்ல கட்டுற ஒரு அசல் திருப்பி கட்டுறது பல மாதங்களுக்கு நம்ம திருப்பி கட்ட வேண்டிய இஎம்ஐயை குறைச்சிருமோ பின்னாடி. ஏன்னா அசலையே குறைச்சிருது. அவுட்ஸ்டாண்டிங் அசலை குறைக்கிற காரணத்தினால மொத்த கால அளவு குறைஞ்சிருது. 60 மாதத்துக்கு பதிலாக 55 மாதம் கட்டினா போதும். அப்போ இப்போ கட்டுற ஒரு 10,000 ரூபா ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிறதுக்கு அவ்வளோ வேல்யூ வந்துடுது பின்னாடி. ஏன்னா டைம் கம்பைன் ஆகுது, நம்மளுடைய அவுட்ஸ்டாண்டிங் லோனுடைய டியூரேஷன் குறைஞ்சிருது. அது மாதிரி அதை ரிவர்ஸ் போட்டிங்கன்னா இப்போது உங்கள் கையில் இருக்கிற ஒரு 1000 ரூபா பணம், நானே என்னுடைய சொந்த அனுபவத்தை கூட நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தபோது எனக்கு 1800 ரூபா போனஸ் அப்போது 1980s. ஆமாம், அந்த 1800 ரூபா தான் போனஸ், மேக்ஸிமம் போனஸ். அப்போ நான் வந்து பேச்சுலராக இருந்த இடத்துல ஒரு 2400 சதுரடியே 1800 ரூபா தான். நான் 2 வருஷம் அந்த கம்பெனியில் இருந்தேன். 2 கிரவுண்டு வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி 2 கோடி ரூபா, அது 2.5 கோடி ரூபா. ஆனால் அது 1800 ரூபாயாவே நான் அதை செலவழிச்சிட்டேன். தேவி தேட்டர்லேயும் புகாரி ஹோட்டல்லையும், அப்போ நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன், இப்போ இப்படி செலவழித்தேன். அந்த 1800 ரூபா சின்னதாக இருக்கையில் நான் சாப்பிட்டுட்டேன். அதை சின்னதாக இருக்கையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இப்போ நான் வந்து 2 கோடி அதை சாப்பிட்லாம். அப்போது ஆரம்பத்தில் கிடைக்கிற பணம் என்பது காலப்போக்கில் வளர்ந்துருங்கிறதுனால அதை காலத்துக்கும் வச்சு வைக்கணும். பணத்தை அப்பப்போ கிடைக்கிறத அப்பப்போ சாப்பிடக்கூடாது. வச்சு சாப்பிட்டா பெருகிடும், பெருக்கி சாப்பிடணும். கோடினோடனே கண்ணு பிரைட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க அந்த ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியாலஜி சம்பளம் வரவங்களுக்கு. நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பிரியாணியும் 200 சதுரடி. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அந்த கிரெடிட் கார்டை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நான் வந்து நீங்கள் ஆரம்ப காலங்களில் கிரெடிட் கார்டுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சா, அதை நீங்கள் புதுசாக வரும்போது நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இல்லை, கிரெடிட் கார்டுங்கிறது இஎம்ஐ மாதிரி ஒரு எக்ஸலண்ட் இன்னோவேஷன், ஒரு பியூட்டிஃபுல் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட். அது அதாவது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மைண்ட் செட்டில் என்னென்னலாம் இருக்கோ அது அப்படியே இல்லைடா இது நல்லது தான்டா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, நம்ம பாம்பு விஷம் மாதிரி தான், பயன்படுத்துறது தான் எல்லாமே இருக்குது. கிரெடிட் கார்டு என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்க போகிறோம்னா முதலையெல்லாம் 30,000 ரூபா கேஷ் எடுத்துகிட்டு போய் கொடுத்து வாங்குவோம். இப்போது கேஷை கேரி பண்ண வேணான்னா, என்கிட்ட பணம் இருக்குது என் பேங்க்கில், நான் வந்து செக்கு கொடுத்தா அவனுக்கு தெரியாது இந்த செக்கு செல்லுமா செல்லாதா, இவர் செக்கு தானா, இவர் தான் கையெழுத்து போடுறாரா, ஒழுங்காக போடுறாரா, ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, இவர் டிவியை தூக்கிட்டு போயிடுவார், செக்கு நாளைக்கு பவுன்ஸ் ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? முடியாது. இதுக்காக அவன் பேரில் டிடி எடுத்துன்னு போய் கொடுக்க முடியாது. இதெல்லாம் கம்பர்சம் ப்ராசஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். கேஷ் தூக்கிட்டு போகிறதும் கஷ்டம். அப்போ என்ன பண்ணாங்க, உங்கள்கிட்ட பேங்க்கில் பணம் இருக்குது, பேங்கருக்கு தெரியும், அவனே ஒரு கார்டு கொடுத்துட்றான், நீ அந்த கார்டில் ஒரு லிமிட்டு கொடுத்துட்றான், நீ இந்த லிமிட் வரைக்கும் நீ சைன் பண்ணினா
அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இந்த கிரெடிட் கார்டு கம்பெனி கேரண்டி கொடுக்குறான், இல்லைனாலும் நமக்கு பணம் வந்துடும் அப்படின்னு கேஷை கேரி பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் கிரெடிட் கார்டு. அப்போது நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். அப்போ நம்ம பணத்தை கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு நம்ம பேங்க்லேருந்து கட்டுறதுக்கு நமக்கு 14 days டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளார கட்டிட்டா திரும்ப நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இவங்களுக்காக பணம் வச்சுருக்கவங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக கொடுத்த கார்டை நம்ம மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி கடனே உங்களுக்கு யாரும் கொடுக்கலன்னா கிரெடிட் கார்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்மளாக அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பித்து நம்ம அதுலேருந்து வாங்கிட்டுருக்கோம். 14 நாளைக்குள்ளே திருப்பி கட்டணுங்கிறது நம்மளால் முடியாமல் அதுக்கு வட்டி போட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு வட்டி கட்டுறோம். அந்த வட்டியும் கட்டலைன்னா அவன் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண மாட்டான், இன்னொரு பெனல்ட்டி தான் போடுவான். அது பரவாயில்ல, 100 ரூபா தானே நான் கட்டிட்டு போகிறேன்னு போடுறோம். அப்போது ஒரு கிரெடிட் கார்டில் நம்ம தேவையில்லாமல் ஒரு கூடுதலான செலவு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்யக்கூடிய செலவுக்கு. அதனால் கிரெடிட் கார்டு என்பது பணத்தை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் செலவழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசம். அதை வச்சுருக்கவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏர்போர்ட் லவுஞ்சில் இது கிடைக்கிது, சில இதில் டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கிது. அதனால் கையில் பணம் வச்சுருக்கவங்க ரொட்டேஷனுக்கு கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. பணமே இல்லாமல் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு வழியாக, டெம்பரரியாக சம்பாதிக்கிற வழியாக பார்த்தீங்கன்னா பெரிய ஆபத்து. அது நம்மளை கொண்டு போய் மாட்டி விட்டுரும். ஓகே சார். 0% இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வாங்குறோமோ சொல்லி ஏதாவது ஒன்று அப்படி போய் நின்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆசையை காட்டி போய் நின்றோம் சார். அது உண்மையா சார்? 0% இஎம்ஐ அப்படின்றது உண்மையா? முதல் அதாவது மேஜராக நம்மளை சார்ஜ் பண்ணுறது ஒரு ஐட்டம் இருக்கும். இப்போ நீங்கள் சினிமாவுக்கு போனீங்கன்னா சினிமா டிக்கெட் மட்டும் செலவில்லைல்ல, ஒரு பார்க்கிங் சார்ஜு, அதுக்கப்புறம் கேன்டீனில் நம்ம வாங்குகிற ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி எப்பயுமே வெளியில் காமிக்கிற ஒரு விஷயம் தவிர ஹிடன் சார்ஜஸ் நிறைய இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து கிரெடிட் கார்ட்லேயும் அது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஃபீஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிலே பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் இருக்கும். இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு 100 பேர் வாங்கினாங்கன்னா ஒரு 6-7 பேர் தான் நான் சொன்ன மாதிரி 14 நாளைக்குள்ளே கரெக்டாக அதை திருப்பி கட்டி பண்ணுற ரொம்ப அதிபுத்திசாலிகள் இருக்காங்க, சாமர்த்தியசாலிகள் இருக்காங்க. ஆனால் 92 பேரில் இன்னும் ஒரு 60% பீப்புள் வந்து தங்களை புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு அதை பண்ண முடியாமல் விட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அவங்க ஏமாற்ற ட்ரை பண்ண வந்து அவங்க மாட்டிக்குவாங்க. அதனால் இது 0%ங்கிறதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதை ரொம்ப சரியாக கட்டுறது இந்த மாதிரி இந்த கிரெடிட் கார்டு என்பதே ஒரு மாயை. அதாவது நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு மேலே செலவழிக்க முடியுங்கிறத நம்மக்கிட்ட தூண்டி, நமக்கு தேவையில்லாத பொருட்களை கையில் பணம் இவ்வளோ தான் இருக்குது, கேஷ் மட்டும்தானா நம்ம பலதை வாங்கவே மாட்டோம். நம்ம வந்து கட்டுப்பாடாக வாழ்ந்துருவோம். நம்ம இன்னும் சம்பாதிக்காத பணத்தை நம்ம திருப்பி கட்டுறதுக்காக நம்ம மக்கள் யாருடைய குடும்பத்தினுடைய ஆசையும் கட்டுப்படுத்துகிற தைரியம் நமக்கு இல்லை. ஒரு குழந்தை கேட்டால் டெம்ப்ட் ஆகிடுறோம், ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ கேட்டால் டெம்ப்ட் ஆகிடுறோம். அந்த மாதிரி இருக்குங்கள. அதனால் இது ஒரு மாயை தான். இதுக்குள்ளார போகிற போது பல ஹிடன் சார்ஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒன்றுக்கு ஒன்று கூடுதலாக வட்டி போடுற பெனல்ட்டி அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த பெனல்ட்டி ஓகேன்னு நினைக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அப்புறம் மினிமம் டியூ கட் பண்ணுறதுனா, இப்போது சில பேர் டாக்டர்கிட்ட போவாங்க, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு ப்ராப்ளமாக இருக்கும், ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க ரொம்ப பயப்படுவாங்க. 2 விதமான டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஏ டாக்டர், பி டாக்டர். ஏ டாக்டர்கிட்ட போகிறோம். ஏ டாக்டர் போனோன்னு என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கு இது ப்ராப்ளம், அது ப்ராப்ளம், நீங்கள் எக்ஸ்ரே எடுங்க, அது எடுங்கன்னா வெளியில் வந்தோன்னா கணவனுக்கு அவ்வளோ கையில் காசு இருக்காது. என்ன சொல்லுவார்னா, இந்த டாக்டரே வேஸ்ட்டு, வேறு டாக்டர் போகும்பார். வேறு டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி அவர் இழுத்து விட்டாருங்க என்ன ஏ டாக்டர், அதான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னா அவர் சைக்காலஜி புரிஞ்சிடும் அவருக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஆக்சுவலாக உப்பு தண்ணி எடுத்து காகிள் பண்ணிங்கன்னா போதுங்க. எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? 7. நீங்கள் வந்து 8 மணிக்கு தூங்கினா இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக சொல்லுவார். இவருக்கு ரொம்ப பிடிச்சிடும், நல்ல டாக்டர் மாதிரி. செலவே வைக்கல இவர். அதனால் இவர் தான் டாக்டர், இப்படி தான் இருக்கணும்னு வந்துடுவார். அதாவது நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை சொன்னால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். இவன் வந்து வாங்கிட்டான், தன்னுடைய சக்திக்கு மீறி பொருளை வாங்கிட்டான், கிரெடிட் கார்டில் வாங்கிட்டான், பயமாக இருக்குது அவனுக்கு, இதை கட்டணும், அந்த லாஸ்ட் டேட் உன்னை பயமுறுத்துது. அப்போ வந்து அவங்க பி டாக்டர் மாதிரி என்ன சொல்கிறாங்க, நீ மினிமம் இவ்வளோ தொகை கட்டினா போதும், மிச்சத்தை அப்புறம் கட்டிக்கோ. அப்பாடா ரிலீவ்டு, இவர் தான் நல்ல டாக்டர்ன்ற மாதிரி மினிமத்தை கட்டுறான். அப்போது நீ வந்து கடன் உனக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, நீ அவனுக்கு கூடுதல் வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க. அப்போது நீ உன்னை அறியாமல் ஒரு பழக்கத்துக்குள்ளார போகிற. நான் எவ்வளோ வேணால் செலவழிக்கலாம், அதுக்கு நான் பணம் கட்ட வேணாம், சின்ன சின்ன தொகையை மட்டும் அதில் நான் கட்டிட்டா போதுங்கிறது. பின்னாடி ஒரு நாள் நீ கிணத்துக்குள்ளே முழுசாக முழுகிடுவேன், கார்டு கம்பெனிக்காரன் காப்பாற்ற மாட்டான். நம்ம வந்து மாற்ற முடியாதது நம்மளுடைய மனோபாவத்தையும் பழக்கத்தையும். இந்த கிரெடிட் கார்டு நம்மளுக்கு பணம் குறித்த மனோபாவத்தை ரொம்ப மாற்றிடுது, அலட்சியப்படுத்திடுது, கட்டுப்பாடை உடைச்சிருது. அங்கே தான் அந்த ஃபஸ்ட்டு இதுவே நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. ஓகே சார். அண்ட் மெயினாக வந்து இப்போ ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்கன்னு பார்த்தா அவங்க பர்ஸ்லையோ இல்லை அவங்க அந்த கார்டு பாக்ஸில் வச்சுருந்தோம்னா ஒரு
10 கார்டு வச்சிருக்காங்க. ம். இந்த கார்டுல இருந்து இந்த கார்டு, இந்த கார்டுல அவங்க டியூ டேட் வந்துச்சு சொல்லிட்டு அந்த மாதிரி மாத்துறாங்க. அதுல பெனிஃபிட் தானா? இல்ல அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க சார்? இது ரொம்ப ஆபத்தானது. அதாவது சிபில் ஸ்கோர்னு ஒண்ணு இருக்கு. ம், ம், ம். நீங்க வந்து அந்த கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு குறைஞ்சு போச்சுன்னா, உங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன். அப்போ ஒருத்தர் ஒரு பேங்க்குக்கு போய் சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. அந்த பேங்க்கில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு, உங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியாதுங்கிறாங்க. சேமிப்பு கணக்கு. சேமிப்பு கணக்கு. ஏன்னு கேட்டா, அவர் ஏற்கனவே அவருடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி மோசமா இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே டிஜிட்டலி கனெக்டட் வேர்ல்டு. நீங்க இந்த முதல்ல 5, 6 கார்டு நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற போது நடக்கும். ம், ம். அதுக்கப்புறம் உங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால நமக்கு வந்து நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அங்கே சம்பாதிக்கணும். நம்ம ஸ்கில்லை வச்சு சம்பாதிக்கணும். இந்த கிரெடிட் கார்டை வச்சு இங்கேருந்து தூக்கி அங்கே போட்டு அங்கேருந்து இங்கே போட்டு 10 பந்தை ஒன்றா தூக்கி போட்டு கை மாற்றி மாற்றி பிடிக்கிற மாதிரி ஓகே, கீழே விழுந்துரும். ஓகே. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.